ராஜி பின்னிகள் சக்கரை நோயை கட்டுப்படுத்த நம்ம தொடர்ந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி சைடு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். என்னென்ன பொடி சேர்க்கலாம் பார்க்கலாம். நாவல் பழக்கொட்டை, அந்த நாவல் பழத்தில் விதை வந்துருக்குங்களா, விதையில் வந்து அதை எப்படி பொடி பண்ணணும்னா எல்லாருக்கும் வந்து சும்மா அப்படியே இந்த அந்த சதவி சாப்பிட்டு அப்படியே காய்ச்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அருமையாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது அப்படி தான் சாப்பிட்ற முறையும். அந்த நாவல் பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விதைக்குள்ளே வந்து ஒரு விதைக்கு மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை உரிச்சு தான் காய போடணும். அந்த மேல் தோலோட உள்ள விதைப்பகுதியை வந்து சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நாவல் கொட்டை பொடி வந்து செய்யும்போது இது கண்டிப்பாக அது பாய்ச்சணும். நாவல் பழம் இந்த மாதிரி நாவல் பழம் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த சதையை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் வந்து அந்த விதைப்பகுதியை வந்து நம்ம வந்து பவுட்ரு ஆக்கணும். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முறை. சும்மா வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மேல் தோல் அந்த விதைப்பகுதிக்கு மேலே வந்து ஒரு தோல் இருக்கணும். அதோடு சேர்த்து பொடி பண்ணக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் நாவல் பழ கொட்டை வந்து பவுடர்